வணக்கம். விஸ்வநாதன் அட்வொகேட் புட்டபர்த்தி. நான் இப்போ டைம் மேனேஜ்மெண்ட், பங்க்சுவாலிட்டி, வாழ்க்கையில் ஒழுங்குமுறை இதை பற்றி சொல்ல போகிறேன். ஆனால் ஒரு சில பேர் அதான் எனக்கு தெரியுமே அப்படிம்பாங்க. ஒரு சினிமா படத்தில் முத்துலட்சுமி தங்கவேலும் பேசிக்கிறாங்க. தங்கவேல் சொல்கிறாரு, உனக்கு உப்புமா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லும்போது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் அதான் எனக்கு தெரியுமேம்பா முத்துலட்சுமி. கடைசியில் என்ன சொல்லுவார்னா தங்கவேலு, எல்லாம் ஆச்சு என்ன பண்ணுறதுன்னு கடைசியில் கேட்பா. எல்லாத்தையும் தலையில் எடுத்து என் தலையில் கொட்டு அப்படிம்பார். நல்ல சிரிப்பாக இருக்கும் எல்லாமே. அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சவங்களுக்காக இந்த வீடியோ கிடையாதுங்க. தெரியாதவங்க இல்லை தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூட அட்லீஸ்ட் நான் சொல்ல போகிறதில் ஒரு 5% இல்லை 10% உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்கள்ல, அவங்களுக்காக மட்டும்தாங்க இந்த வீடியோ, எல்லாருக்கும் கிடையாது. அதனால் இஷ்டப்பட்டவங்க பாருங்கள், இஷ்டம் இல்லைன்னா உங்கள் வேலையை பாருங்கள், தப்பே கிடையாது. ஆனால் பார்த்தா உங்களுக்கு நல்லது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதை தெரிஞ்சிட்டா ஏதோ 1-2 உங்களுக்கு தெரியாத பாயிண்ட் இருக்கும். அதனால் அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லாதீங்க. கடவுளை நம்ம வணங்கும் போது என்ன சொல்கிறோம்? ஓம் காலாய நமக, ஓம் காலாய நமக, ஓம் காலாதீதாய நமக அப்படிங்கிறோம். காலமாகவும் இருக்கார், காலத்துக்கே காலமாக இருக்கார், அதுக்கே வழிகாட்டியாக இருக்கார். இத்தனை வருஷம்தான் இந்த காலம், இத்தனை நாள் இதுங்கிறத வகுக்கிறதே அவர் தான். காலாதீதாய நமக, காலத்திற்கு அப்பால்பட்டு அந்த கடவுள் இருக்கார். அதனால் ஆதி காலத்திலிருந்தே நம்ம மதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலம் கடவுள் மாதிரி, அதை மதிக்கணும். குறிப்பிட்ட நேரத்தில் எல்லா வேலையும் செய்யணும். அது அப்புறம் பார்த்துக்கலாம், இது இப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒவ்வொன்று வேலைக்கும் ஒவ்வொரு காலத்தை நிர்ணயம் பண்ணிக்கணும். நினைச்சதை நினைப்பிடிச்சபடி செய்கிறதெல்லாம் ஒழுங்கின்மை, அது டிசிப்ளினே கிடையாது. வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு வேணும். எதை வேணால் எப்போ வேணால் சாப்பிடலாம், எப்படி வேணால் எதை வேணால் செய்யலாங்கிறது ஒரு மிருக வாழ்க்கை. அந்த மிருக வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஒற்றுமையாக நாம் மனசை குவிச்சு எந்த நேரத்தில் எதை செய்யணுங்கிறத நீங்கள் கடைப்பிடிக்கணும். அப்படி எப்படி செய்கிறதுங்கிறது என்னுடைய வாழ்க்கையிலேருந்து கடைசியில் அப்புறமா சொல்கிறேன். முதல்ல டயத்தை பற்றி நான் சொல்கிறேன். டயத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது, டயத்தை மேனேஜ் பண்ணவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, லேட்டாக இருக்கிறவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல நான் சொல்கிறேன். அதனால் காலத்தை கடவுள்னு நம்ம மதிக்கிறோம். இப்போது சில பேர் ஏழுச்சோடனே ஐயோ லேட்டாக போச்சே அப்படின்னு எழுந்திரிப்பாங்க. என்ன பிரயோஜனம் சொல்லுவாங்க? ஏழுச்சோடனே ஐயோவா தானா? அலாரம் வச்சுட்டு எழுந்திருக்க வேண்டியதானே, அதில் என்ன கஷ்டம்? அதெல்லாம் வேணாம், நான் டைத்துக்கு எனக்கு எழுப்பி விட்டுடும் அப்படின்னா அது அம்பேல் தான். அன்றைக்கி கல்லா காரியம் லேட்டு தான். அப்புறம் அதாவது காலம்ங்கிறது ஒரு பொன் மாதிரி. ஆனால் பொண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல, பொண்ணை சம்பாதிச்சிக்கலாம் இல்லை திருடிக்கலாம். ஆனால் இன்னொருத்தர் சொல்கிறாரு இது காற்று மாதிரின்னு. காற்று போனால் போனது தான். அது ஒரு செகண்டில் குதிரை மாதிரி ஓடி போயிடும். அப்புறம் வண்டியில் பிடிச்சி மாட்ட முடியாது. போனது தான் குதிரை. அப்புறம் நீங்கள் நடந்தான் போகணும். அந்த மாதிரி தான் நேரம் தவறாமைங்கிறது ரொம்ப முக்கியமானது. நேரம் தவறாமல் நடந்தவர்கள் எல்லாராலும் பாராட்டப்படுவார்கள். இப்போ பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் கரெக்டாக வந்தான்னு வச்சுங்க, ஒழுங்காக வந்தான்னா பள்ளிக்கூடம் ஸ்கூலுக்கு வர்றா, அவனை பாடுறா, அவன் மாதிரி வரணுண்டா, பெல் அடிக்கிறதுக்கு முன்னாலே வந்துடுறான் பாருப்பா அப்படின்பா.
உங்கள் ஆஃபீஸில் மேனேஜரோ அல்லது உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரியோ நீங்கள் நேரம் தவறாமல் போனீங்கன்னா, பார்த்தியா அந்த ஆள் ஆஃபீஸ் டைமுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னால் வர்றாருப்பா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்குவார். உங்கள் மேலே ராஜ மரியாதை வச்சுருப்பார். நண்பர்கள்லாம் பார்த்தா கூட, பரவா நாம் லேட்டாக வர்றோம், அவர் பார்த்தியா கரெக்ட் டைமுக்கு வர்றாருப்பா அப்படின்னு உங்கள் மேலே ராஜ மரியாதை வச்சுருப்பார் நண்பர்கள் எல்லாம். கண்டிப்பாக இதெல்லாம் நடக்குங்க, நடந்துட்டு தான் இருக்கு. அவன் யாருமே குறை சொல்ல முடியாமல் உங்களை பாராட்டுவாங்க. அப்படி டைமுக்கு வரவங்க, டைமுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு என்னென்னாக்கா ப்ரமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல பொறுப்புள்ள ஜாபாக கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு பொறுப்புள்ள ஜாப் கிடைச்சதுனாக்கா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமானா கூட உங்களை எல்லோரும் மதிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அதுக்கு நல்லா பெருமையும் உங்களுக்கு தானாக வரும். வாய்ப்புக்கள்லாம் தாமரை விரிகிற மாதிரி தானாக வருங்க, உங்களை தேடி வருங்க. வேண்டியதெல்லாம் ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுங்கு, ஒரு கட்டுப்பாடு, அவ்வளோதாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் டைமுக்கு வர்றார், அதுக்கு முன்னாடியே வந்துடுறார். எல்லாருமே க்யூவில் நிற்கிறவங்களாம் பார்த்தா 7 மணிக்கு வர வேண்டிய டாக்டர் 6:45க்கெல்லாம் வந்துட்டாருன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கடையை பார்த்தேன், இது வெளியில் 7 மணிக்கு காலையில் 7 மணிக்கு திறப்போம்னு போர்டு போட்டிருக்கு, 6:45க்கு திறந்துருந்தா அப்பா திறந்தாப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவோம். இதே மாதிரி எதை செஞ்சாலும் டைமுக்கு செய்யுங்க, நேரம் தவறாமல் இருக்கிறதுல ஒரு சூப்பர் பவர் மாதிரிங்க. அப்போ அதில் வர பாராட்டு மழையில் நனைஞ்சு பாருங்க, நீங்கள் அதெல்லாம் அனுபவிக்கணுங்க, சும்மா வராத, அதெல்லாம் நல்லா அனுபவிக்கணும். இப்போ ஒரு மீட்டிங்கு 10 மணிக்கு, நீங்கள் 9:50 9:55க்கெல்லாம் போயிட்டீங்க. பின்னால் லேட்டாக வரவனெல்லாம் நம்மளை அப்படியே ஊற்று பார்த்து, பார்த்தியா அந்த ஆள் சீக்கிரம் வந்துட்டார், நம்ம லேட்டாக போகிறோமேனு நம்மளை பார்த்து தன்னை பார்த்து அது லேட்டாக வரவன் ஒரு அவமானமாக பார்ப்பான். முன்னால் உட்காந்துருக்கிறவன் என்ன நினைப்பா, பாரு வர்றான் பாரு, பொறுப்பு இல்லாமல் லேட்டாக வரவன், முன்னால் வரவன் லேட்டாக வரவனை பார்த்து மனசுக்குள்ளே இருப்பான், ஆனால் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டான். பல்ல எழுதி பார்த்து வெறும்னா குட் மார்னிங்பான். அது வெளி பார்வைக்கு தான். மனசுக்குள்ளே யாராக இருந்தாலும் லேட்டாக வரவனை பற்றி ஒரு கேவலமான உணர்வு கண்டிப்பாக இருக்கத்தான் இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும், நான் லேட்டாக போகக்கூடாதுன்னு. நான் லேட்டாக வர்றதை நியாயப்படுத்தக்கூடாது எப்போதுமே. ஆனால் ஸ்கூல்லேயும் லேட்டாக ஒரு குழந்தை எர்லியராக வந்துன்னா, அந்த குழந்தை டைமுக்கு வந்துடும்ப்பா அப்படின்னு ஆசிரியர் பாராட்டுவார். லேட்டாக வரவனை பார்த்து கிண்டல் அடிப்பார். எல்லாருமே உங்களை பார்த்து சிரிப்பாங்க. அது அவசியம்தானான்னு பாருங்கள். லேட்டாக வரவன் பள்ளிக்கூடத்துக்கு லேட்டாக வரான்னு வச்சுங்க, தேர்வுலேயும் பின்னால் தான் இருப்பான், அவன் உருப்படி ஆகமாட்டான். வாழ்க்கையிலையும் ஒரு டிசிப்ளினே இருக்காது அவனுக்கு, எதையும் ஒழுங்காக செய்ய தெரியாது, எல்லாத்துலேயும் அறகுறையாக தான் இருப்பான். அவன் வியாபாரியாக இருக்கான்னு வச்சுக்கங்களேன், அவன் வியாபாரத்தில் ஒரு பகுதி வேறு வியாபாரிக்கு போயிடும், அவன் வாடிக்கையாளர்னு இழந்துடுறான். நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபாக இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்போது நம்பிக்கை இழந்துடுறீங்க. மேலதிகாரிகிட்டையும் சக ஊழியர்கள்ட்டையும் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கீங்க. அதெல்லாம் இல்லையா, நான் ஒரு வாலண்டரி சர்வீஸ் தன்னார்வ வேலை செய்கிறேன், இல்லைன்னா கடவுள் வேலையை செய்கிறேன், நான் எப்போ போய் செஞ்சாலே இஷ்டத்துக்கு தானே செய்கிறேன், கிடையாதுங்க. நீங்கள் வாலண்டரி சர்வீஸுக்கு போனாலும் அந்த ஒரு இது போகணும். நீங்களே இஷ்டப்பட்டால் செய்யுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. செஞ்சால் உங்களுக்கு நல்லது. அதனால் நான் சொந்த காரியம் சுயகாரியங்களுக்கும் இதுக்கும் இடம் இருக்க வேண்டியதான், சுயகாரியத்துக்கு இடம் கொடுக்க வேண்டியதான். ஆனால் அதை குறைச்சிக்கிட்டு அதை உங்கள் சொந்த வேலைகள்லாம் எப்போ செய்யணுங்கிறத டைம் மேனேஜ்மெண்ட் பாஸ் ஆகிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போ
நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். சாப்பிட்ணுன்னா ஏதாவது உத்தியோகம் பண்ணி ஆகணும், இல்லை ஏதாவது தொழில் பண்ணி ஆகணும். நீங்கள் போகிற இடத்துலேருந்து உங்களை வெளியூருக்கு மாற்றிட்டான். உங்கள் வீடு ஒரு பக்கம் இருக்குது, வெளியூர் ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, டெய்லி போயிட்டு வரணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? காலையில் 3 மணிக்கு எழுந்து பிளான் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஏன்? ஆஃபீஸுக்கு டைம் 10 மணி, இல்லை 9:30. அப்போ நான் 3, 3:30க்கு எழுந்திருந்து குளிச்சுட்டு காலையில் டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, ராத்திரி டிஃபன் எல்லாம் தயார் பண்ணிக்கிறோம். ராத்திரி டிஃபன் வந்து பண்ணிக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம்? வகை வகையாவா பண்ண போகிறீங்க? காலையில் ஒரு ஐட்டம், மத்தியானத்துக்கு ஒரு ஐட்டம் பண்ணுவோம். இல்லை காலையில் பண்ணினதையே மத்தியானம் சாப்பிட்டுக்க போகிறோம். அவ்வளோதான். எதையோ ஒன்று வயிற்றுக்கு போட்டால் போகிறோம் அப்படிங்கிற உணர்வு இருக்கணும். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அது உத்தியோகத்துக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வாலண்டியர் சர்வீஸ் பண்ணுறவங்க இருந்தாலும் வயிற்றுக்கு முக்கியம் கொடுக்காதீங்க. சொந்த வேலைக்கு முக்கியம் கொடுக்காதீங்க. இது தன்னார்வ வேலையாக இருந்தாலும் சரி, கடவுள் வேலையாக இருந்தாலும் அதுவும் அந்த ஆஃபீஸ் டைம் மாதிரியே நினச்சிட்டு செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் யாராவது வேலை செய்கிறாங்க, இவர் வாலண்டியர் சர்வீஸு, இல்லை கடவுள் வேலை செய்கிறாரு, இஷ்டத்துக்கு வரலான்னு நினைக்க மாட்டாங்க. பார்க்குறவங்க கேவலமாக தான் உங்களை மதிப்பாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க. நீங்கள் வேணால் உங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே ஒரு தீர்மானம் பண்ணிக்கலாம், நாம் என்ன வாலண்டியர் சர்வீஸ் தான் பண்ணுறோம், நம்மளை யார் கேட்க போகிறாங்கன்னு. அது தப்புங்க. அது அந்த மாதிரி நம்ம நினைக்கவே கூடாது. இப்போ நான் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்சால் நீங்களும் அந்த மாதிரி செய்யுங்க. அதாவது காலையில் நான் சாதாரணமாக 3:45க்கு எழுந்திரிச்சிடுவேன். சனிக்கிழமை எழுந்திரிச்சு குளிக்கணும்னு நினச்சேன்னாக்கா அன்றைக்கி 3:30 மணிக்கெல்லாம் எழுந்திருந்து ஆகணும் காலையில். ஆனால் ராத்திரி 11:30, சில சமயங்களில் 12 கூட ஆகிடுது. காலையில் எழுந்திரிக்கிறது எப்படி? ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதுக்காக தூங்கி எழுந்திரிக்கணும்னா, எப்போ ரெஸ்ட்டிலேருந்து விடுபடணுன்னாலும் சரி, தூங்கி எழுந்திரிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 3 அலாரம் வச்சுக்கோங்க. ஏன்னா அசதியில் உடம்பு கெஞ்சும், தூங்கிடுவேன். அதனால் காலையில் எழுந்திருந்தேன்னாக்கா நான் எழுந்திருக்கிறதுக்கே அலாரங்க முதல்ல. அதுலேயே இதில் மொபைலில் பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்க. ஏறக்குறை 25, 30 அலாரம் இருக்குங்க. அதில் ஒரு சில அலாரத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். காலையில் 3:30, 3:33க்கு அலாரம், 2 அலாரம் எழுந்திரிச்சு குளிக்கிறேன் இன்றைக்கி. மற்ற நாளில் 3:45, 3:47, 3:49, 4ன்னு 4 அலாரம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயே நாம் எழுந்திரிச்சு பல்லு துலக்கி இது பண்ணி கடவுளை என்னென்ன கடவுளை தியானம் பண்ணி வாழ்த்துக்கள்லாம் இது பண்ணி அதெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு என்னை நான் தயார் பண்ணிக்குவேன். அப்புறம் அதுக்குள்ளேயே நான் உடற்பயிற்சியும் பண்ணிக்குவேன். உடற்பயிற்சி செய்யும்போதே ஜாக்கிங் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு உடல் அமைப்புக்கும் போது சாய்ராம் 1, சாய்ராம் 2, சாய்ராம் 3, சாய்ராம் 4 அப்படின்னு தான் சொல்லுவேன். 1, 2, 3 சொல்கிறது தனியாக சொல்கிறதில்ல. அது மாதிரி நீங்கள் கடவுள் பேரை, எந்த கடவுள் பேரை, நான் சாய்ராம், சாய் பக்தன், அதனால் சாய்ராம் சொல்கிறேன். நீங்கள் எந்த கடவுள் பேரை வேணால் சொல்லிங்க, அதனால் தப்பே கிடையாது. அதனால் எந்த கடவுள் பேரையும் சொல்லிக்கலாம். நம்பர் 1, 2, 3 என்றதுக்கு பேர். அப்போ நீங்கள் நாமஸ்மரணை பண்ண புண்ணியம் கூட உங்களுக்கு வந்துடுது. இதெல்லாம் முடிஞ்ச உடனே 4:15 மணிக்கு ஒரு அலாரங்க. அது என்னென்னா எல்லா வேலையும் முடிச்சிடணும். அதுக்குள்ளேயே உடற்பயிற்சி, எல்லாம் பல்லு தேய்க்கிறது எல்லாம் முடிச்சிடணும். அதுக்கப்புறமா குளிக்கிறதுக்கு போகணும். குளிக்கும்போது என்ன பண்ணுவேன்? குளிக்கும்போது மேலே தண்ணி ஊற்றிக்கும் போதே மகாகணபதி மூல மந்திரம் சொல்லிப்பேன். முன்னால் தண்ணி ஊற்றும் போதே கணபதியினுடைய இதை காயத்ரி சொல்லிப்பேன். அதுக்கப்புறம் ஷவரில் தண்ணி ஊற்றி உடம்பு கழுவினதுக்கு அப்புறமா சோப் போட்டு தேய்க்கிறேன் இல்லையா, சாய் காயத்ரி சொல்லிப்பேன். அதுக்கப்புறம் அந்த சோப்பை கழுவுறோம்ல, அப்போ பிரம்ம காயத்ரி சொல்லிப்பேன். அதுக்கப்புறமா உடம்பை துடைச்சிக்கிறோம் இல்லையா, உடம்பை துடைச்சிக்கும் போது எனக்குள்ள பரபிரம்மம் கடவுள் இருக்கார், இந்த உடம்பும் கடவுள், நானும் கடவுள், ரெண்டும் கடவுள் அப்படின்னு
ஓம் ஸ்ரீ சத்யசாயி பரபிரம்மனே நமக அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்குவேன். இந்த உடல் பரபிரம்மம். ஆனால் அது கூடவே ஓம் ஸ்ரீ சத்யசாயி பரமாத்மனே நமக ரெண்டையும் சொல்லிப்பேன். அந்த உள்ளே இருக்கிற ஆத்மா பரமாத்மா, இந்த உடம்பு பரபிரம்மம் ரெண்டையும் சொல்லிகிட்டே இருப்பேன். உடம்பெல்லாம் தொடச்சி எல்லாம் முடிகிற வரையிலும். அதுக்கப்புறமா உடம்பை தேய்ச்சிட்டு நம்ம இது விட்டு வேறு ட்ரெஸ் போட்டுக்குவேன். 4:30 மணிக்கு அலாரம் அடித்த உடனே அலாரம் அடிக்குதோ இல்லையோ அடுத்த வேலை ப்ரொசீட் ஆகிட்டே தாங்க இருக்கும். உடனே ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு தலை வாரிட்டு டிவிடி புட்டெல்லாம் வச்சுக்கிட்டு 4:30 மணி ஆச்சு. அடுத்தது 4:45 மணிக்கு ஒரு அலாரம் அடிக்குங்க. அந்த 4:45 அலாரம்னா கீழே வந்து லிஃப்ட்டு பக்கத்தில் ஒரு விநாயகர் விக்கிரகம் வச்சுருக்கோம், ஒரு 2 அடிக்கு. அதுக்கு வந்து சின்ன விளக்கேற்றி தீபாவளி நைவேத்தியம் எல்லாம் காமிச்சு தீபாவளி எல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வண்டி எடுத்துகிட்டு போவேன். மணி 5 அடிக்கும். 5க்கு ஒரு அலாரம் அடிக்கும். அந்த 5க்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடணும். வண்டி எடுத்துகிட்டு நேராக 5:10க்குள்ளே மந்திரில் ஒரு விநாயகருக்கு தீபாராதனை எடுப்பாங்க, அதை பார்ப்பேன். அந்த தீபாராதனையை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு தீபாராதனை விநாயகருக்கு அவங்க அலங்காரம் பண்ணி ஒரு தீபாராதனை எடுப்பாங்க. அப்புறம் அங்கேருந்து நேராக போவேன். அங்கே சுப்பிரமணியர் இருக்கும். சுப்பிரமணிய மகாமந்திரத்தெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே வருவேன். மறுபடியும் விநாயகர் காயத்ரி சொல்லிவிட்டு இல்லை விநாயகருடைய மூல மந்திரத்தை சொல்லிவிட்டு பிரதட்சணம், விநாயகரை பிரதட்சணம் வருவேன். அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு. இல்லைன்னா மனசு எங்கெங்கேயோ போகும். அலைப்பாயிர மனசை கட்டுப்படுத்துறதுக்காக இதெல்லாம் செய்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. பிரதட்சணம் வருவேன். 5:28க்கு ஒரு அலாரம் இருக்குங்க. அந்த 5:28 அலாரம் என்னதுக்குனாக்கா, அவங்க 5:30க்கெல்லாம் இப்போ இதை தடுத்துருவாங்க, அது பிரதட்சணம் பண்ணுறத. ஏன்னா லேடிஸ் நகர சங்கீதத்துக்கு வருவாங்க. அப்போ ஜென்ஸ் அங்கே இருக்கக்கூடாது. அவங்க சொல்கிறதுக்கு அவங்க சொல்லி கேட்காம நான் அதுக்கு முன்னாலேயே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிவிடுவேன். 2 நிமிஷத்துக்கு முன்னாலேயே அவங்க இனிமேல் நான் என்னை ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாலேயே நான் போயிடுவேன். 5:28க்கு போய் பாத்ரூம் இதில் போய் பாத்ரூம் போய் யூஸ் பண்ணிவிட்டு வந்து ஸ்டார்ட் ஃபார் தி டேன்னு அங்கே எழுதியிருப்பாங்க போர்டில் வெளியில். அங்கே வந்து அதை படிப்பேன். திரும்பி கொஞ்ச நாள் நின்றுட்டுருப்பாங்க. சுப்பிரமணிய சுவாமிக்கு தீபாராதனை எடுப்பார் அந்த அர்ச்சகர். அதை ஆனந்தமாக ரசிப்பேன். கரெக்டாக 5:38க்கு ஒரு அலாரம் வச்சுருக்கேங்க. அந்த 5:38 அலாரம் அடுத்த தீபாவளி நடந்தாலும் சரி, அது லேட்டானாலும் சரி, நான் பாட்டுக்கு போயிடுவேன். தீபாவளிக்காக எதிர்பார்க்க மாட்டேன். பெரும்பாலும் ஆகிடும். என்றைக்காவது ஒரு நாள் ஒரு நிமிஷம் 1/2 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா அதை பார்க்காம நான் உள்ளே மந்திருக்குள்ளே போயிடுவேன். காரணம் 5:40க்கு வேதம் ஆரம்பம். பகவான் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்காரு. வேதத்தில் கலந்துக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. அதை நான் லேட் பண்ணக்கூடாது. கரெக்ட் டைமுக்கு போயிடுவேன். முன்னாலேயே ஒரு நிமிஷத்துக்கு முன்னாலேயே போய் நின்றுடுவேன் அங்கே க்யூவில். அதுக்கப்புறமா அதுக்கு அலாரம் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க ஆரம்பித்த உடனே அது கூடயே போயிட்டு வருவேன் எல்லாம் வச்சு. அதுக்கப்புறம் 6 மணிக்கு முடிஞ்சிடும். 6 மணிக்கு முடிஞ்ச உடனேயே நேராக வண்டி எடுத்துகிட்டு பால் வாங்கிட்டு வரும்போது அப்படியே மகா கணபதி மூல மந்திரத்தை சொல்லிகிட்டே வருவேன். பால் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவேன். நான் குடிக்கிறதுக்கு பால் காய்ச்சிட்டு நான் குடிக்கிறதுக்கு கஞ்சி போட்டுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் காலையில் சீக்கிரம் எழுந்திருச்சாச்சு. ராத்திரி லேட்டாக படுத்தோம். ஒரு 1/2 மணி நேரமாவது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெஸ்ட் எடுப்பேன். 7 மணி 7:15க்கு ரெஸ்ட் எடுப்பேன். 7:45க்கு மறுபடியும் ஒரு அலாரம். எழுந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கஞ்சியை குடிச்சிட்டு அந்த டைம் இருந்தால் அங்கே லைவ் ப்ரோக்ராம் நடக்கும். வேதம் மந்திரில் என்ன நடக்குதோ அது லைவ் ப்ரோக்ராம் நடக்கும். அதை அட்டன் பண்ணுவேன். அப்படி என்னால் முடியலை அப்படின்னாக்கா, சொந்த வேலை இருக்குன்னா அது பாட்டுக்கு ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். நான் பாட்டுக்கு என் சொந்த வேலையும் கவனிச்சுக்குவேன். அது பாட்டுக்கு காதில் விழுக்கும். சொந்த வேலைகளையும் கவனிச்சுக்குவேன்.
அடுத்தது காலையில் 7:35க்கெல்லாம் இன்னொரு அலாரம் அடிச்சிருக்கேன். ஏன்னா ஆஃபீஸ் போகிறதுக்கு நானே என் பையனெல்லாம் ரெடி பண்ணணும், நான் ட்ரெஸ் பண்ணிக்கணும், ஆஃபீஸுக்கு எல்லாம் தயாராக இருக்கணும், டிஃபன் சாப்பிட்ணும். அதுக்காக அது பாட்டுக்கு லைவ் ப்ரோக்ராமில் அது காதில் விழுதுன்னு தான் இருக்கும். நான் பாட்டுக்கு இதை எல்லாத்தையும் நிறுத்திட்டு அதில் அட்டன் என்னுடைய சொந்த வேலைகளை கவனிப்பேன். அதுக்கப்புறமா கடிகாரத்தை பார்த்துக்குவேன். எவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸுக்கு போக முடியுமோ 9:30 மணி ஆஃபீஸுக்கு அவ்வளோ சீக்கிரம் போகிறதுக்காக முயற்சிகளை செய்வேன். அதனால் அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு போன உடனே ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்த்துட்டு, சில சமயங்களில் ஆஃபீஸில் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ வேலை ஜாஸ்தியாக இருக்குன்னா டைம் போகிறதே தெரியாது. டைம் போகிறது தெரியாதுனா வீட்டுக்கு வர்றது லேட் ஆகிடும். அதனால் ஒரு 11:30 ஒரு அலாரம் வச்சுருக்கேன். 11:30 அலாரத்தில் நேராக வீட்டுக்கு வருவேன். வர்றதுக்கு முன்னாடி மாத்தியானிகம்னு பண்ணுவேன். காலையில் எழுந்த உடனே குளித்த உடனே சந்தியாவந்தனம் பண்ணுவேன். நான் மனசுக்குள்ளேயே பண்ணிப்பேன். ஏன்னா கீழே உட்காந்து அத்தியம் விட்டு பண்ண முடியாது. மத்தியானம் அப்படி தான் வண்டியில் வரும்போதே நான் மாத்தியானிகம் பண்ணிவிடுவேன். நேராக வீட்டுக்கு வருவேன். ஏதாவது சொந்த வேலைகள் இருந்தால் பார்க்குவேன், இல்லை சாப்பிடுவேன். ஏதாவது சொந்த வேலைகள் நிறைய இருந்துன்னு தான் இருக்கும். ஏதாவது ஒரு வேலை இருந்துன்னு தான் இருக்கும். அந்த வேலைகள்லாம் அட்டன் பண்ணிவிட்டு ஒரு 2 மணிக்கு மேலே மறுபடியும் படுப்பேங்க. 2:30க்கு படுப்பேன். மறுபடியும் ஏந்திருக்கணும். முந்தியெல்லாம் 3:15க்கு அலாரம் வச்சுட்டு இருந்தேன். இப்போ முடியறது இல்லை. 3:30 மணிக்கு அலாரம் வச்சுக்கிறேன். வேகமாக அதுக்கு ஒரு 3 அலாரம் வச்சுருக்கேங்க. 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா அலாரம். ஏந்திருந்து எல்லாம் தயார் பண்ணிவிட்டு என் பையனையும் தயார் பண்ணிவிட்டு நான் மந்திருக்கு 2 பேரும் போவோம். மொபைலை வீட்லேயே விட்டுடுவோம். அங்கே போய் வேதம் பஜனை எல்லாம் அட்டன் பண்ணுவோம். திரும்பி வருவேன். திரும்பி வந்து வீட்டுக்கு வந்துட்டு இங்கே மறுபடியும் 7 to 8 இலவச ஹோமியோபதி சிகிச்சை மற்றும் இலவச சட்ட ஆலோசனை இருக்குது. கீழே கிளினிக் வச்சுருக்கேன். அங்கே வந்துடுவேன். 8 மணிக்கு ஒரு அலாரம் முடிஞ்ச உடனே 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவேன் மேலே. அதுக்கப்புறம் அலாரம் கிடையாதுங்க. தூங்குறது நம்ம இஷ்டம்தான். ரொம்ப டயர்டாக இருந்தால் சில சமயங்களில் சீக்கிரமாக கூட படுப்பேன். தூங்குறதுக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. ஆனால் எனக்கு வேலை இருந்துகிட்டே தாங்க இருக்கும். ஆனால் அந்த வேலை எப்போ முடியும்னு எனக்கே தெரியாது. அதனால் நான் செஞ்சிட்டே இருப்பேன். நீங்கள் சாப்பிட்றது எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம், தூங்குறது எப்போ வேணால் செஞ்சுக்கலாம், உங்கள் சொந்த வேலையை எப்போ வேணால் செஞ்சுக்கலாம். ஆனால் பொது காரியங்களை பண்ணும்போது அந்த சொந்த காரியத்தை பற்றி பேசாதீங்க. அதை டைமுக்குள்ளே செய்யுங்க. சொந்த நேரம் உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ அதை வேலை செய்யுங்க. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றே ஒரு சொல்லுங்களுங்க. பப்ளிக் சேவை செய்யணும்னு ஆசை. ஒரு நாள் ஒரு ஆபத்துக்கான ஒரு மருந்து என் பாக்கெட்லேயே வச்சுருப்பேன். அப்போல்லாம் ஒருத்தன் கீழே விழுந்துட்டான். நான் அவசரமாக ஆஃபீஸுக்கு போகணும். என் ஒய்ஃபை ட்ராப் பண்ணிவிட்டு திரும்பி என் பையனை ட்ராப் பண்ணுறதுக்காக வரணும். அவசரமாக 2 பேரை ட்ராப் பண்ணணும். அப்போது நான் பாட்டுக்கு ஒரு கீழே விழுந்துட்டான். அவனுக்கு அந்த மருந்தை கொடுத்துருக்கலாம். நான் என்ன நினச்சேன், என்ன இன்னொரு 5 நிமிஷத்துக்குள்ளே இதே வழி தானே வரப்போகிறோம், அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த திருப்பி வர்றது 5 நிமிஷம் கூட ஆகலை. திரும்பி வந்து பார்த்தா அந்த பேஷண்ட்டை காரணம் யாரோ ஆட்டோவில் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிட்டாங்க. அதாவது அவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம இழந்துடுறோம். கடவுள் வந்து இதோ உனக்கு ஒரு சான்ஸ், சேவை செய்கிறதுக்கு ஒரு சான்ஸ் அப்படின்னு கொடுக்குறாரு. ஆனால் நாம் அதை நழுவ விட்டுடுறோம். போச்சு, நம்ம சான்ஸ் போச்சு. வேலை இருக்கோ இல்லையோ அங்கே அந்த டைமுக்குள்ளே இருக்கணும். இதுதாங்க ரொம்ப முக்கியம். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறத எதை எப்படி செய்யணும்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கலாம். அப்போ தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.